அந்த 4 வகைப்பட்ட பல்லவ சைனியமும் மாமல்லரை எதிர்கொள்றதுக்காக போனவன் தான் இலங்கைக்கு பெரிய சைனியத்தை அனுப்புறதுக்கு வாதாபிக்கு படை கிளம்ப வேண்டிய தினம் நெருங்க நெருங்க அவரோட மனசுல இன்னொரு யோசனையும் இருந்துச்சு. உண்மையாகவே ஆயனரை வாதாபிக்கு அழைத்து போகிறீர்களா? திருக்கழுக்குன்றத்தை சுற்றிலும் விசாலமான பிரதேசத்துல பல்லவ சைனியம் தண்டு இறங்கி இருந்துச்சு. அந்த குன்றோட உச்சியில வீற்றிருந்த சிவபெருமானாகட்டும், அந்த பெருமான தினந்தோறும் வந்து வழிபட்டு பிரசாதம் உண்டு சென்ற கழுகுகள் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி அந்த குன்றுடைய சாரல்ல அந்த மாதிரியான காட்சியை எப்போதும் பார்த்திருக்க முடியாது. குன்றுக்கு மேலே இருந்து வடக்க நோக்குனா கண்ணுக்கு எட்டிய தூரத்துக்கு ஒரே யானைகள் யானைகள் யானைகள். உலகத்துல இத்தனை யானைகள் இருக்க முடியாது. இவ்வளவு யானைகளும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்திருப்பதனால பூமி நிலை பெயர்ந்து விடாதா அப்படின்னெல்லாம் பார்க்கிறவங்களுடைய மனசுல சந்தேகத்தை கிளப்பும்படியா எல்லையில்லாத தூரம் ஒரே யானைமயமா காணப்பட்டுச்சு. கிழக்க திரும்பி பார்த்தா உலகத்துல குதிரைகளை தவிர வேற ஜீவராசிகளே இல்ல அப்படின்னு சொல்ல தோணும். எல்லாமே உயர்ந்த ஜாதி குதிரைகள். அரபு நாட்டிலிருந்து பாரசீகத்திலிருந்து கப்பல்ல வந்து மாமல்லபுரம் துறைமுகத்துல இறங்கியவை. வெள்ளை நிறத்தவை, சிவப்பு நிறத்தவை, பளபளப்பான கரிய நிறமுடையவை, சிவப்பு நிறத்துல வெள்ளை புள்ளி உள்ளவை. ஹஹா, அந்த அழகிய மிருகங்களை பார்த்து கொண்டே இருக்கலான்னு தோணும். போர்க்களத்துக்கு போகிற இந்த 10,000கணக்கான குதிரைகள்ல எவ்வளவு குதிரைகள் உயிரோடு திரும்பி வருமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா கதி கலங்கும். தென்புறத்துல கண்ணுக்கெட்டின தூரம் குதிரைகள் பூட்டிய ரதங்களோ, ரிஷபங்கள் பூட்டிய வண்டிகளோ, பொதி சுமக்கிற மாடுகளோ, ஒட்டகங்களோ, கோவேறு கழுதைகளும் காணப்பட்டுச்சு. வண்டிகள்ல தானிய மூட்டைகளும், துணி மூட்டைகளும், கத்திகளும், கேடயங்களும், வாள்களும், வேல்களும், ஈட்டிகளும், சூளங்களும், வில்களும், அம்பரா தூணிகளும், இன்னும் விசித்திரமான விதவிதமான ஆயுதங்களும், பிரம்மாண்டமான வடக்கயிறுகளும், நூல் ஏணிகளும், கொக்கிகளும், அரிவாள்களும், மண்வெட்டிகளும், தீப்பந்தங்களும், தீவர்த்திகளும் அடுக்கப்பட்டிருந்துச்சு. வண்டியில ஏற்றப்படாம இன்னும் எத்தனையோ ஆயுதங்களும் மற்ற கருவிகளும் மலை மலையா அங்கங்க கிடந்துச்சு. ஒரு இடத்துல மலை போல குவிந்திருந்த தாளங்குடைகளை பார்த்தா அவற்றை கொண்டு பூமியின் மீது ஒரு சொட்டு மழை கூட விழாம வானத்தையே மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். மேற்கே திரும்பினா அம்மம்மா, பூவுலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் இங்க திரண்டு வந்திருக்காங்களா என்ன? அப்படி கணக்கிட முடியாத வீரர்கள் ஈ மொய்ப்பது மாதிரி தரைய மொய்த்து கொண்டு நின்றாங்க. ராவணேஸ்வரனோட மூல பல சைனியம்னு நாம கேள்விப்பட்டிருக்கிற மகா சைனியத்துல கூட வீரர்களோட எண்ணிக்கை இவ்வளவு இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்படி அந்த 4 வகைப்பட்ட பல்லவ சைனியமும் தண்டு இறங்கி இருந்த பிரதேசம் முழுவதிலோ அங்கங்க ரிஷப கொடிகள் வானளாவி பறந்து காத்துல ஆடிக்கொண்டிருந்துச்சு. மேற்கூறிய சேனா சமுத்திரத்தை அணுகி மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியானவர் ரதத்துல வந்து கொண்டிருந்தாரு. அவரு தூரத்துல பார்த்ததும் பூரண சந்திரனை கண்டு ஆஹ்லாதித்து பொங்குற சமுத்திரத்தை போல அந்த சேனா சமுத்திரத்துல மகத்தான ஆரவாரம் ஏற்பட்டுச்சு. சங்கங்களும் தாரைகளும் பேரிகைகளும் முரசுகளும் கடுமுகங்களும் சமுத்திர கோஷங்களும் சேர்ந்தாற்போல முழங்கிய போது எழுந்த பேரொளியானது 4 திசைகளிலும் பரவி வான முகடு வரையில் போய் அங்கிருந்து கிளம்பி எதிரிலையோடு மோதி கொந்தளிக்கும் கடலில் அலைகள் ஒன்றையொன்று தாக்கி உண்டாக்குவது மாதிரியான பேரமலையை உண்டாக்குச்சு. இன்னும் அந்த வீரர் பெரும் கூட்டத்துல 1000 வலிய குரல்களிலிருந்து மாமல்லர் வாழ்க, புலிகேசி வீழ்க, காஞ்சி உயர்க, வாதாபிக்கு நாசம், இப்படிப்பட்ட கோஷங்கள் காது செவிடுபடும்படியான பெரு முழக்கமா ஏகோபித்து எழுந்து வானமும் பூமியும் அதிரும்படி செஞ்சுது. இப்படி ஆரவாரித்த மாபெரும் சைனியத்திலிருந்து தனியே பிரிந்து உயர்ந்த ஜாதி குதிரை மேல ஆரோகணித்திருந்த ஒரு கம்பீர புருஷன் சக்கரவர்த்தியோட ரதத்தை எதிர்கொள்றதுக்காக முன்னோக்கி போனான். ரிஷபக்கொடி ஏந்திய வீரர் இருவர் அவனை தொடர்ந்து பின்னால போனாங்க. அப்படி மாமல்லரை எதிர்கொள்றதுக்காக போனவன் தான் மானவன்மன்கிற இலங்கை இளவரசன். இந்த மானவன்மனோட தந்தையும் மகேந்திர பல்லவரும் நண்பர்கள்.
மகேந்திர பல்லவரை போலவே மானவன்மனுடைய தந்தையோ கலைகள் வளர்ப்பதில் ஈடுபட்டு அரசியலை அதிகமாக கவனியாது விட்டிருந்தார். இதன் பலனா அவர் இறந்ததோ மானவன்மன் சிம்மாசனம் ஏற இடம் கொடுக்காம அட்டதத்தன்கிற சிற்றரசன் ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டான். மானவன்மன் காஞ்சி மாமல்லருக்கு உதவி கோரி தூது அனுப்புனான். அப்போதுதான் தொண்டை மண்டலத்தை பெரும் பஞ்சம் பீடித்திருந்துச்சு. இருந்தாலும் மாமல்லர் ஒரு சிறு படையை கப்பலில் ஏற்றி இலங்கைக்கு அனுப்பி வச்சார். அந்த படை இலங்கையை அடையிற சமயத்தில் மானவன்மன் படு தோல்வியுற்று காட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்தான். மாமல்லர் அனுப்பிய சிறு படை அட்டதத்தனோடு போரிடுறதுக்கு போதாது அப்படின்னு பார்த்த மானவர்மன் பல்லவர் படையோடு தானும் கப்பலில் ஏறி காஞ்சிக்கு வந்து சேர்ந்தான். மகேந்திர பல்லவருடைய சிநேகிதருடைய மகன்கிற காரணத்தினால மானவன்மன் மேலே இயற்கையாகவே மாமல்லருக்கு அன்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அயல் நாட்டிலிருந்து தம்மை நம்பி வந்து அடைக்கலம் புகுந்தவனாகையால் அன்போடு அனுதாபமும் சேர்ந்து அழியாத சிநேகமாக முதிர்ச்சி அடைஞ்சுது. வெகு சீக்கிரத்தில் இணை பிரியாத தோழர்கள் ஆனாங்க. மாமல்லர் பரஞ்சோதிக்கு தமது இருதயத்தில் எந்த ஸ்தானத்தை கொடுக்க விருப்பப்பட்டாரோ அந்த ஸ்தானத்தை இப்போ மானவன்மன் ஆக்கிரமித்து கொண்டான். உண்மையில் மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் மனமொத்த அந்தரங்க சிநேகிதம் எப்பவுமே ஏற்படலை. ஏன்னா பரஞ்சோதியுடைய உள்ளத்தில் மாமல்லர் புராதன சக்கரவர்த்தி குலத்தில் உதித்தவராகையால் தாம் அவரோடு சரிநிகர் சமானமாக முடியாது அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 9 வருஷத்துக்கு முன்னாடி வாதாபியிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து சேனாதிபதி பரஞ்சோதி படையெடுப்புக்கு வேண்டிய ஆயத்தங்களில் முழுவதும் கவனத்தை செலுத்தியிருந்தார். ஊர் ஊராக போய் வீரர்களை திரட்டுவதிலும் அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கறதிலும் அவங்களில் யானைப்படை குதிரைப்படைகளுக்கு ஆட்களை பொறுக்கி அமைப்பதிலும் ஆயுதங்கள் சேகரிப்பதிலும் அவர் பரிபூரணமாக ஈடுபட்டிருந்தார். மாமல்லர்கிட்ட சிநேகித சல்லாபம் செய்கிறதுக்கு அவருக்கு நேரமே இருக்கிறதில்ல. அதனால் மாமல்லருக்கு மனமொத்து பழகிறதுக்கு இன்னொருவர் தேவையாக இருந்துச்சு. அந்த தேவையை இலங்கை இளவரசனான மானவன்மன் பூர்த்தி செய்வித்தான். மானவன்மன் இலங்கையிலிருந்து காஞ்சி வந்த உடனேயே மாமல்லர் அவனோட உதவிக்காக பெரிய சைனியத்தை அனுப்பி வைப்பதா சொன்னார். ஆனால் அப்போ வாதாபி படையெடுப்புக்காக சைனியம் திரட்டப்பட்டு வந்ததை மானவன்மன் அறிந்ததும் அந்த சைனியத்தில் ஒரு பெரும் பகுதியை பிரித்து கொண்டு போக விரும்பவில்லை அப்படிங்கிறத தெரிவித்தான். வாதாபி யுத்தம் முடிகிற வரைக்கும் அங்கேயே தான் தங்குவதாகவும் அதுக்கப்புறமா இலங்கைக்கு போவதாகவும் சொன்னான். இதனால் மாமல்லர் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சார். அந்த சமயத்தில் இலங்கைக்கு பெரிய சைனியத்தை அனுப்புறதுக்கு சேனாதிபதி பரஞ்சோதி ஆட்சேபிப்பார் அப்படிங்கிற பயம் மாமல்லருக்கு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் மானவன்மன் இலங்கை படையெடுப்பை பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது நரசிம்மவர்மருக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்துச்சு. மானவன்மனோட பெருந்தன்மையை பற்றியும் சுயநலமே இல்லாத உயர்ந்த குணத்தை பற்றியும் எல்லாருக்கிட்டவும் சொல்லி சொல்லி மாமல்லர் பாராட்டினார். இதுக்கப்புறம் வாதாபி படையெடுப்புக்கு உரிய ஆயத்தங்களில் மானவன்மனும் பரிபூரணமாக ஈடுபட்டான். முக்கியமாக யானை படைப்போரில் மானவன்மனுக்கு விசேஷ சாமர்த்தியம் இருந்துச்சு. அதனால் யானை படைகளை போருக்கு பயிற்சி செய்வதில் அவன் கவனத்தை செலுத்தினான். புலிகேசி முன்னம் படையெடுத்து வந்தப்ப அவனோட பெரிய யானைப்படை தான் அவனுக்கு ஆரம்பத்தில் வெற்றி அளிச்சதுனும் யானைப்படை போதிய அளவில் இல்லாதபடியால் தான் மகேந்திர பல்லவர் பின்வாங்கவும் கோட்டைக்குள்ளே ஒளியவும் நேர்ந்ததுன்னு பரஞ்சோதியும் மாமல்லரும் அறிந்திருந்தாங்க. அதனால் வாதாபி படையெடுப்புக்கு பெரும் யானைப்படையை சேகரிக்க தீர்மானித்து சேர நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான யானைகளை தருவித்திருந்தாங்க. அந்த யானைகளை போருக்கு பழக்கிறதுக்கு மானவன்மன் ரொம்ப உதவியாக இருந்தான். வாதாபிக்கு படை கிளம்ப வேண்டிய தினம் நெருங்க நெருங்க மானவன்மனுக்கும் மாமல்லருக்கும் ஒரு பெரும் வாக்கு போர் நடக்க தொடங்குச்சு. படையெடுப்பு சேனையோடு தானும் வாதாபி வரதுக்கு மானவன்மன் மாமல்லருடைய சம்மதத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். மாமல்லரோ வேறு யோசனை செஞ்சிருந்தார். அதிதியாக வந்து அடைக்கலம் புகுந்தவனை போர்க்களத்துக்கு அழைத்து போக அவருக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனசில் இன்னொரு யோசனையும் இருந்துச்சு. தாமும் பரஞ்சோதியும் வாதாபிக்கு போனதுக்கப்புறமா காஞ்சி ராஜ்யத்தை கவனித்து கொள்ளவும் அவசியமான போது தளவாட சாமான்கள் உணவுப் பொருள்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கவும் திறமையுள்ள ஒருவர் காஞ்சியில் இருக்கணும். அதுக்கு மானவன்மனை விட தகுந்தவர் வேறு யாரு?
அதுவும் போக மானவன்மனை காஞ்சியில் விட்டு போகிறதுக்கு மாமல்லருடைய இருதய அந்தரங்கத்தில் இன்னொரு காரணமும் இருந்துச்சு. வாழ்வுங்கிறது சதமல்ல. எந்த நிமிஷத்தில் யமன் எங்கே எந்த ரூபத்தில் வருவான்னு யாராலும் சொல்ல முடியாது. அதிலும் நெடுந்தூரத்தில் உள்ள பகைவனை தாக்குறதுக்கு படையெடுத்து போகிறப்ப எந்த இடத்துல உயிருக்கு என்ன அபாயம் நேரும்னு யாரால நிர்ணயிக்க முடியும்? புலிகேசியை கொன்று வாதாபியையும் நிர்மூலமாக்காம காஞ்சிக்கு திரும்புவது இல்லை அப்படின்னு மாமல்லர் தம்முடைய மனதுக்குள்ள சங்கல்பம் செய்து கொண்டிருந்தார். வெற்றி கிடைக்கலேனா போர்க்களத்தில் உயிரை தியாகம் செய்யும்படியா இருக்கும். அப்படி ஒரு வேளை நேர்ந்தா காஞ்சி பல்லவ ராஜ்யம் சின்னாபின்னமடையாம பார்த்து கொள்றதுக்கும் குமாரன் மகேந்திரனை சிம்மாசனத்தில் ஏற்றி ஸ்திரப்படுத்துறதுக்கும் யாராச்சும் ஒரு திறமைசாலி வேண்டாமா? அந்த திறமைசாலி தம்முடைய நம்பிக்கைக்கு முழுவதும் பாத்திரமானவனாகவும் இருக்கணும். காஞ்சி ராஜ்யத்தையும் குமாரன் மகேந்திரனையும் நம்பி ஒப்படைச்சிட்டு போகிறதுக்கு மானவன்மனை தவிர வேற யாருமே இல்லை. தம்முடைய மைத்துனனாகிய ஜெயந்தவர்ம பாண்டியன் கிட்ட மாமல்லருக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஜெயந்தவர்மனுக்கு ஒரு காலத்தில் தமிழகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுங்கிறது மாமல்லருக்கு தெரியும். பாண்டியன் கிட்ட தமக்கு உள்ளுக்குள்ள இருந்த அவநம்பிக்கையை மாமல்லர் வெளியே காட்டிக்காம வாதாபி படையெடுப்புக்கு அவனோட உதவியை கோரினார். ஜெயந்தவர்மனும் தன்னுடைய மகன் நெடுமாறனுடைய தலைமையில் ஒரு பெரிய சைனியத்தை அனுப்பிவித்தான். அந்த சைனியந்தான் வராக நதிக்கரைக்கு அப்ப வந்திருந்துச்சு. இப்படி மாமல்லர் பாண்டியன் கிட்ட யுத்தத்துக்கு உதவி பெற்றார் அப்படின்னாலும் தம்முடைய ஆருயிர் தோழனான மானவன்மன் கிட்டத்தான் முழு நம்பிக்கையும் வச்சு அவனை காஞ்சியில இருக்க சொல்லிவிட்டு தாம் வாதாபி செல்வதுன்னு தீர்மானிச்சாரு. மானவன்மனோ பிடிவாதமா தானும் வாதாபிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. மேற்படி விவாதம் அவங்களுக்குள்ள இன்னமும் முடியாமலேயே இருந்துச்சு. மாமல்லர் ரதத்திலிருந்தும் மானவன்மன் குதிரை மீதிருந்தும் கீழே குதிச்சாங்க. ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செஞ்சுக்கிட்டு மகிழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா மானவன்மன் ரதத்திலிருந்த ஆயனரை சுட்டி காட்டி, அண்ணா, இந்த கிழவரை எதற்காக அழைத்து வந்தீர்? படையெடுக்கும் சைனியத்தை பார்த்துவிட்டு போவதற்கா, அல்லது ஒருவேளை யுத்தத்துக்கே அழைத்து போக உத்தேசமா அப்படின்னு கேட்டா. மாமல்லர் அதுக்கு, அதை ஏன் கேட்கிறாய் தம்பி? ஆயன கிழவர் எல்லாருக்கும் முன்னால் தாம் போருக்கு போக வேண்டும் என்கிறார். அவருக்கு போட்டியாக குமாரன் மகேந்திரன் தானும் யுத்தத்துக்கு கிளம்புவேன் என்கிறான். அண்ணா யுத்தத்துக்கு போனால் நானும் போவேன் என்கிறாள் குந்தவி. இதோடு போச்சா? நமது சாரதி கண்ணன் மகன் சின்ன கண்ணன் இருக்கிறான் அல்லவா? அவன் நேற்று கையிலே கத்தி எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்குள் புகுந்து சளுக்கர் தலையை இப்படித்தான் வெட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே அநேக செடிகளை வெட்டி தள்ளிவிட்டானாம் அப்படின்னு சொன்னார். அப்ப மானவன்மன் குறுக்கிட்டு, ஆயன கிழவர், சின்னக்கண்ணன், குமார சக்கரவர்த்தி, குந்தவி தேவி ஆகிய வீரர்களை போர்க்களத்துக்கு அழைத்து போங்கள். என்னை போன்ற கையால் ஆகாதவர்களை காஞ்சியில் விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்படியெல்லாம் உன்னை தனியாக விட்டுவிட்டு போக மாட்டேன். மாமா காஞ்சியில் இருந்தால் தானும் இருப்பதாக மகேந்திரன் சொல்கிறான். மகேந்திரன் இருந்தால் தானும் இருப்பதாக குந்தவி சொல்கிறாள் அப்படின்னு சொன்னார் மாமல்லர். மானவன்மன் உடனே குமார சக்கரவர்த்தியை தூக்கிக்கிட்டு, நீ ஒரு குழந்தை, நானும் ஒரு குழந்தை, நாம் 2 பேரும் காஞ்சியில் இருப்போம். மற்ற ஆண் பிள்ளைகள் எல்லாம் யுத்தத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொன்னான். அப்ப குந்தவி தேவி குறுக்கிட்டு, ஏன் மாமா, உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் குழந்தைதானே அப்படின்னு விடுக்குன்னு கேட்டா. மானவன்மன் குமார மகேந்திரனை தரையில் விட்டுட்டு குந்தவிக்கு முன்னாடி வந்து கை கட்டி வாய் புதைச்சு நின்று, தேவி, தாங்கள் இருக்கும் இடத்தில் யாரும் வாயை திறக்கக்கூடாதல்லவா? நான் பேசியது பிசகு, மன்னிக்க வேண்டும் அப்படின்னு வேடிக்கையான பயபக்தியோடு சொல்லவோ ஆயனர் உட்பட எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலம் மாமல்லரும் மானவன்மனும் தனிமையில் சந்திச்சப்ப, அண்ணா, உண்மையாகவே ஆயனரை வாதாபிக்கு அழைத்து போகிறீர்களா அப்படின்னு மானவன்மன் கேட்டா. ஆமாம் தம்பி, 2 முக்கிய காரணங்களுக்காக அவரை அழைத்து போகிறேன். முதலாவது, நம் படை வீரர்கள் தூர தேசத்தில் இருக்கும்போது காலொடிந்த கிழவரை பார்த்தும் அவருடைய புதல்வியை நினைத்தும் மன உறுதி கொள்வார்கள். அத்தோடு யாருக்காக இத்தகைய பெரும் சேனை திரட்டிக்கொண்டு படையெடுத்து செல்கிறோமோ அவளை ஒருவேளை உயிரோடு மீட்க முடிந்தால் உடனே யாரிடமாவது ஒப்புவித்தாக வேண்டுமல்லவா? அவளுடைய தந்தையிடமே ஒப்புவித்து விட்டால்
நம் கவலையும் பொறுப்பும் விட்டது அப்படின்னு சொன்னார் மாமல்லர். அப்ப அவர் விட்ட பெருமூச்சு மானவன்மனுடைய இருதயத்தில் பெரும் வேதனையை உண்டாக்குச்சு.